மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல முக்கியமான ஒன்றுதான் காயக்கற்ப முறைகள் அப்படின்னு சொல்றோம். இந்த காயக்கற்ப முறை நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக நம்ம வாழ்வதற்கான ஒரு வழிமுறை தான். அப்படி இருக்கும்போது இந்த காயக்கற்ப முறைக்குன்னே சில விதிமுறைகள் இருக்கு, ரூல்ஸ். அதாவது இந்த காயக்கற்ப முறை, இந்த மருந்தை இத்தனை நாள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இத்தனை வேலை ஃபாலோ பண்ணணும், இந்த மருந்தை இதனோடு சேர்த்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற வழிமுறைகள் எல்லாம் இருக்கு. சோ அப்படி ஒரு விஷயம் தான் முக்கியமான ஒரு காயக்கற்ப முறை. ஆனா இந்த ஒரு மருந்து நம்ம உடல்ல பல நோய்களை குணமாக்குது அப்படின்னு சொல்லலாம். இதய நோய்கள்ல இருந்து, உடல் எடை குறையறதுக்குல இருந்து, மலச்சிக்கல், அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனை. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா உடல் எடை குறையவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேட் கொலஸ்ட்ரால் உடல்ல நிறைய இருக்கு. சோ பிபி, கொலஸ்ட்ரால் ரெண்டுமே கண்டிப்பா குறையறதுக்கு இந்த காயக்கற்ப முறை நமக்கு பயன்படுது. சோ இந்த முறைக்கு பேர் தான் பஞ்ச சீரக சூரணம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக சீரகம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வீடுகள்ல முக்கியமான ஒரு மூலிகை. சீரகம் இல்லா உணவு சிறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம உணவு நம்ம ரெடி பண்ணும் போதே சீரகம் சேர்த்தோ, இல்ல ஒரு வயிறு வலியா சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நம்மளுடைய அகத்தை சீர் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை. சோ குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் வயிறு வலி இருக்கா, கொஞ்சம் சீரகம் போடுங்க, சீரக தண்ணி குடிங்க. இன்னைக்கு எல்லாருமே சீரக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மூலிகை வகைதான் சீரகம் அப்படின்னு சொல்றோம். இந்த சீரகத்தை பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள், இதுல நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. உடலுக்கு தேவையான தாது சத்துக்கள், நம்ம முடி வளர்றதுல இருந்து கண் பார்வை வரைக்கும், நம்மளுக்கு டைஜஷன் நார்மலா இருக்கணும், மலச்சிக்கல், சோ இது வரைக்குமே நமக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் சீரகம். இதுலயும் நிறைய வகைகள் இருக்கு. 5 வகையான சீரகத்தை இந்த சூரணத்துல நம்ம பயன்படுத்தி காயக்கற்ப முறைப்படி சாப்பிடுறதுதான் பஞ்ச சீரக சூரணம் அப்படின்னு சொல்றோம். இதுல நம்மளுடைய சீரகம் எடுத்துக்கணும். அடுத்தது சோம்பு. சோம்புமே சீரக வகையை சேர்ந்ததுதான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காட்டு சீரகம், கருஞ்சீரகம், பிளப்பு சீரகம். சோ இந்த 5 வகையான சீரகமும் சம அளவு நம்ம எடுத்துக்கணும். சோ பொதுவாக கருஞ்சீரகம் உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடியது. நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதாரண சீரகம் குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடியது, அது பேலன்ஸ் ஆகும். சோம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. காட்டு சீரகமும் அப்படிதான், நம்மளுடைய உடல்ல தேவையற்ற கொழுப்பை கரைக்கவும் ஹார்ட் மசில்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சேம் பிளப்பு சீரகமும் அதுதான். உடனடியாக நம்மளுடைய மசில் கிராம்ஸ், குழந்தைகள்லாம் அழுதுட்டு இருந்தாங்கன்னா இந்த பிளப்பு சீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை ஒரு 2 வேளை குடிச்சாலே வயிறு வலி, இழுத்து பிடிச்ச வலி இருக்கு, ரொம்ப வலி இருக்கு, மசில் கிராம்ஸ் இருக்கு, இது எல்லாமே சரியாகிறதுக்கு பிளப்பு சீரகம் நமக்கு பயன்படுது. சோ இந்த 5 வகையான சீரகமும் சம அளவு. எல்லாமே 50 கிராம்ஸ் நம்ம எடுக்கிறோம்னா அதே அளவு, இல்ல 100 கிராம் எடுத்தாலும் அந்த அளவு எடுத்துக்கணும். இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா லேசா வறுத்து நல்ல ஃபைன் பவுடரா எடுத்து வச்சுக்கணும். சோ இந்த பொடியை நம்ம முக்கியமாக பாவனை செய்யணும். ஒவ்வொரு கற்ப மருந்தும் சாதாரணமாக சித்த மருத்துவத்துல சொல்லப்படல. அதாவது நிறைய மூலிகைகள் சேர்த்து, கூட்டு மூலிகைகள் சேர்த்தும் கற்ப மருந்துகள் இருக்கு. அதே மாதிரி தனி மூலிகையாகவும் இல்ல உணவாகவும் நம்ம உடற்பயிற்சி எல்லாம் செய்யறோம் இல்லைங்களா, யோகா பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சிகள், இதுவுமே கற்ப முறைகள் தான் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி முறைகள்ல இப்போ இந்த 5 வகையான சீரக பொடியும் நம்ம என்ன பண்ண போறோம்னா சில மூலிகை சாறுல பாவனை செய்ய போறோம். அப்போ இந்த 5 வகையான சீரகத்தை சூரணம் பண்ணி நம்ம சாப்பிடுறதும் உடலுக்கு நிறைய மாற்றங்களை தரும். சோ இப்போ இல்லைங்க இந்த சாறு எல்லாம் விட்டு என்னால ரெடி பண்ண முடியல, இந்த 5 வகையான சீரகம் மட்டும் நான் சாப்பிடலாமா, அதுல பலன்கள் இருக்கா? நிச்சயமாக இருக்கு. சோ அதை விட நமக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்ல இதயம் தொடர்பான வலிகள் இருக்கு அப்படின்னாலும் நான் சொல்ற மாதிரி இந்த சாறு எல்லாம் விட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். என்னென்ன சாறு தேவை அப்படின்னா, எலுமிச்சை சாறு. முதல் நாள் என்ன பண்ண போறோம்னா இந்த பொடியில எலுமிச்சை சாறு நிறைய விட வேண்டாம், அது முழுகிற அளவுக்கு விட வேண்டாம். சும்மா எலுமிச்சை சாறு விட்டு அதை அப்படி பெசரி வச்சிடணும். பெசரி வெயில்ல ஒரு மேல டைரக்டா சன்லைட் படாம மேல ஒரு துணி கட்டி வெயில்ல வச்சு எடுத்துடணும். ஒரே நாள்ல அது உலர்ந்துரும். அடுத்தது புதினா சாறு.
எலுமிச்சை சாறு ஒரு நாள், அடுத்த நாள் வந்து புதினா சாறு விட்டு அதே மாதிரி அதுலயே வெயில்ல வச்சு எடுத்துடணும். 3வது நாள் நெல்லிக்காய் சாறு. 3 சாறுமே போதுமானது. 3வது நாள் நெல்லிக்காய் சாறு விட்டு பெசரி வெயில்ல வச்சு எடுத்துட்டு திரும்பவும் அதை பவுடர் ஃபார்ம்ல எடுத்து வச்சுக்கணும். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எடை போட்டு வெயிட் எடுத்து பார்க்கும்போது எவ்வளவு இருக்கோ அதுல கால் பங்கு அளவுக்கு என்ன பண்ணணும்னா கற்கண்டு பொடியை சேர்த்து கலந்து வச்சிடணும். கற்கண்டு பொடியை சேர்த்து கலந்து வைக்கும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து மறைய ஆரம்பிக்கும். அதிகமான உஷ்ணம் இருக்கு, அல்சர் பிரச்சனை இருக்கு, இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். தேவைப்பட்டால் ரொம்ப அசிடிட்டி இருக்குங்கன்னா இஞ்சி சாறுல ஒரு நாள் பாவனை செய்யலாம். ஏற்கனவே 3 சாறு சொல்லியிருக்கேன், அது போதும். இருந்தாலும் எனக்கு அஜீரணம், வயிறு வலி, புளித்த ஏப்பம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கடைசியாக நம்ம இஞ்சி சாறு விட்டு பெசரி எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி நம்ம கற்கண்டு பொடியை கலந்து எவ்வளவு எடைக்கு கால் பங்கு அளவுக்கு கற்கண்டு பொடி கலந்து நம்ம எடுத்து வச்சிடணும். இதுதான் ஒரு முக்கியமான அருமருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காயக்கருப்பு மருந்து தான். இதை நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இந்த பஞ்ச சீரக சூரணம் எப்படிங்க சாப்பிடலாம்? தினம்தோறும் காலை இரவு உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்நீர்ல கலந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். காலையில உணவு எடுக்கிறதுக்கு, பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிடங்கள் முன்னாடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது 3 கிராம் இல்லைங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் 5 கிராம் அளவுக்கு எடுத்து வெதுவெதுப்பான தண்ணீர்ல கலந்து குடிச்சிடணும். இப்படி குடிக்கும் போது நம்ம உடலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பிரச்சனைகள் குணமாகுது. இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, தலைவலி, சுவாச தொடர்பான பிரச்சனைகள், அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள், அடிக்கடி வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி இருக்கு, குழந்தைகள் வந்து தூக்கத்துல எழுந்து அழறாங்க. இந்த மாதிரி இருக்கும் போது இந்த சூரணத்தை நம்ம பயன்படுத்தும் போது ஒரு முக்கியமான காயக்கருப்பு முறை. தவறாமல் இதை வந்து பயன்படுத்தும். ஒரு 15 நாட்கள் நீங்க சாப்பிடும் போதே நல்ல ஒரு மாற்றம் தெரியும். ஒரு மண்டலம் 48 நாட்கள் 2 வேளை இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது உடல் எடை நன்றாக குறைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். இது வந்து ஒரு சிறந்த பிளட் பியூரிஃபையர் சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு நம்மளுக்கு உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் தான். அந்த டாக்ஸின்ஸ் வந்து அந்த கழிவுகள் ரத்தத்துல இருந்து வெளியேறுவதற்கு இந்த சூரணம் நமக்கு பயன்படுது. சரிங்க, இது சாப்பிடும் போது ஏதாவது டயட்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப புளிப்பு சேர்த்துக்க வேண்டாம். அதுதான் முடிந்தால் அசைவ உணவுகளை நம்ம தவிர்த்துக்கலாம். அந்த மருந்து சாப்பிடக்கூடிய அந்த 1 மண்டலம் அளவுக்கு அசைவ உணவுகள் சாப்பிட்டா இன்னும் நமக்கு சிறப்பு. இல்லைங்க நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் அப்படின்னாலும் சாப்பிடலாம். ரொம்ப அதாவது டீப் ஃப்ரை பண்ணது, ஆயில்ல ஃப்ரை பண்ணது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேண்டாம். அப்போ வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கணுங்க, எங்க போனா இந்த நோய் குறையும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இந்த மெடிசனை சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மருந்து நம்ம சாப்பிடும்போது உடல்ல இத்தனை மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. சித்தர்கள் சொன்ன காயக்கருப்பு முறைகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு முறையை இதுல நான் சொல்லியிருக்கிறேன். இதை கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும், ஆரோக்கியமாக வாழ முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.